ஒரு கிளாஸில் இருக்க ஃபயர்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு விதமான டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபயரை வந்து அணைக்க முடியும். நம்ம வேறு ஏதாச்சும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தீயை வந்து அணைச்சோம்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான். சரி, அது என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது? வாட்டர் எக்ஸ்டிங்யூஷரு, கார்பன் டை ஆக்சைடு CO2 எக்ஸ்டிங்யூஷரு, ஹேலன் எக்ஸ்டிங்யூஷர், ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்யூஷர்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது. இப்போது கிளாஸ் A ஃபயர்னா வாட்டர் இல்லாட்டி CO2 டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் A டைப் ஆஃப் ஃபயரை வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுவாங்க. கிளாஸ் B ஃபயருக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஹேலான் மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணலாம். கிளாஸ் Cக்கும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹேலோன் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் D ஃபயருக்கு வந்து ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதோட ரெசிடியூஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, ஒரு ஏர்க்ராஃப்டில் இந்த கிளாஸஸ் ஆஃப் ஃபயரு எங்கே அக்கர் ஆகும்னா